வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இஎஸ்ஐ அயனாவரம் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு ஒரு ஜென்ரல் விசிட் வந்தோம். அப்போ டாக்டர்ஸோட தென் பேஷண்ட்ஸோட அந்த கருத்தெல்லாம் கேட்டுட்டு தென் கிச்சன் ஃபுட்டெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணிட்டு தென் இங்கே டாக்டர்ஸே வந்து 80க்கு மேலே இருக்காங்க, 80 பேருக்கு மேலே மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன கலந்துரையாடல் முடிச்சுட்டு உங்களை சந்திச்சிருக்கோம். என்ன சொல்றாங்க? மருத்துவமனை சுற்றி பார்த்தீங்க, என்ன குறைகள்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு? ஏன்னா நிறைய இடங்கள் வந்து அசுத்தமாகவே இருக்கு, வார்டு எல்லாமே ப்ராப்பரான ஒர்க் இல்லை. லிஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு போட்டு அந்த கரையோட தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா பேஷண்ட்டு டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சார், பேஷண்ட்ஸ்ட்ட நான் இது வரைக்கும், நீங்களும் என் கூட வந்தீங்க, பேஷண்ட்ஸ்ட்ட நான் கேட்ட வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்ட வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் நீங்க சொல்றது கிளீன் இல்லைன்னு சொல்றீங்க. அது எனக்கு தெரிஞ்சுதான் வந்து செக் பண்ணியிருக்கேன். இன்னையில இருந்து பாருங்க எல்லாமே சரியாயிடும். செக் பண்ணி இஎஸ்ஐ மருத்துவமனை அப்படிங்கிறது தொழிலாளர்கள் அவருடைய பணத்தை போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க தான் இங்க வரணும் அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஎஸ்ஐ மருத்துவமனைகளை அவங்க வந்து ரொம்ப பேஷண்ட்டை வந்து ரொம்ப மரியாதை குறைவா ட்ரீட் பண்றது நிறைய பேர் கம்ப்ளைண்டா இருக்கு. அதற்கு என்ன நடவடிக்கை? அதுக்கு தான் இப்ப நீங்க டாக்டர்ஸ் 80 பேரையும் வர சொல்லி ஸ்டாஃப்ஸும் கிட்டத்தட்ட 80 இல்லாம 100 பேருக்கு மேல டாக்டர்ஸ் இல்லாம இருக்காங்க. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கோரிக்கையே மக்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க ஹம்பிளாவும் அவங்க சொல்றத எப்படிங்கிறத அவங்களுடைய என்ன அவங்களுக்கு டிசீஸோ அதை நீங்க கரெக்டா கேட்டு பண்ணணுங்கிறத முதல் கோரிக்கையா வச்சேன். சரி பண்ணிடலாம், ஒரு சிலவங்க தெரியாம பண்றதையும் இனிமே நாங்க சரி பண்ணிடுறோம்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சார். தொழிலாளர் நலத்துறைங்கிறது கிட்டத்தட்ட 4-5 டிபார்ட்மெண்ட் அதுல வருது சார். எம்ப்ளாய்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட், இஎஸ்ஐ, லேபர், இது மாதிரி வருது. இப்போ நம்ம ஆய்வு வந்திருக்கிறது வந்து இஎஸ்ஐ சம்பந்தமா வந்திருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 240க்கு மேல ஹாஸ்பிட்டல்ஸும் டிஸ்பென்சரியும் இருக்கு. அதுல சென்னையில இது ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் 460 பெட்டுக்கு மேல இங்க இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்றதுக்காக இங்க வந்து வந்திருக்கோம் சார். தொடர்ந்து வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாரும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஆனா இப்ப சமீப வடமாநிலத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து சிக்னல்ல பல்வேறு பொருட்கள் இருக்கக்கூடிய தொழில வந்து ஈடுபடுறதுக்கு நிறைய போட்டிருக்கு. அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? ஏன்னா இந்த கல்வியான தொடர்ந்து இந்த வடமாநில தொழிலாளர்கள் நிறைய அளவுல வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா சார். தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் எங்க இருந்தாலும் உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு வந்து அதுக்கான கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸோ நம்ம அதை எடுப்போம் சார். கண்டிப்பா டெய்லி நாள்தான் நம்மளே பாக்குறோம். சிக்னல்ல வந்து அந்த பொருட்கள் நீக்கிறது இது அது ஒரு டீம்னு வந்து அவங்க இருக்காங்க. அதை இப்ப வரைக்கும் யாருமே கண்காணிக்காம இருக்காங்க. அதுக்கு என்ன இல்ல செக் பண்றாங்க சார். இப்போ நம்ம நியூ கவர்மெண்ட் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் நம்ம பதவி ஏற்க ஆயிருக்கு. உறுதியா சொல்றோம், கண்டிப்பா அதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்படும். அதை வந்து இது வந்து ஏதாவது ஹோட்டல்ஸ்லயோ எதுல இருந்தாலும் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம பண்ணலாம் தான் சார். இன்னும் நீங்க பாப்பீங்க சார், இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க நிறைய இது செக்கிங்லாம் இருக்கும் சார். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு தெரியாது சார். இனிமே கரெக்டா இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்டா ஃபார்ம் பண்ணி 3 வாரம் கடந்துருச்சு, ஆனாலும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு, அதனால கொலை நடந்துட்டே இருக்கு. சிங்கப்பெண் படை வந்து அடுத்த வாரம் தான் தொடங்கி வைக்கிறாங்க, அது வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க சார். அவங்க எதிர்கட்சி நம்மளை வந்து பாராட்ட மாட்டாங்க, புரியுதா? நம்ம அவங்க யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் நம்ம மக்களுக்கான அரசு, நம்ம சிஎம் வந்து கரெக்டா மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அரசியலுக்காக பல விமர்சனங்கள் செய்யறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா எனது துறை சார்பா நான் வந்திருக்கேன். அதை மட்டும் நீங்க கேட்டுட்டு என்னைய விடு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.